ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நிலா இருந்துட்டு வந்த உடனே உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்கள் மேலே இருந்த எல்லா மரியாதையும் எனக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது நிலாவை இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வானத்தி முதல் கொண்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பாண்டி இருந்துட்டு "வனத்தி நீ முதல்ல கிளம்பு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "ஏன் பாண்டி என்னை விரட்டுற? நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நீ முதல்ல கிளம்பு, டைம் ஆச்சு" அப்படின்ற மாதிரி பாண்டி இருந்துட்டு வானத்தை அங்கேருந்து துரத்தி விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு உங்களை யார் ராகவ் போயிட்டு எனக்கும் சோழனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க? உங்களை யாராவது கேட்டாங்களா? எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அவர் இஷ்டத்துக்கு 8 மணி வரையும் நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் தங்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லை, டிவோர்ஸ்க்கு வேறு அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல, 2 இயரிங் முடிச்சிட்டிங்கல்ல, அதனால் நீங்கள் இனிமேல் அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நான் ஒரு பிளாட் வாங்கி கொடுக்குறேன், அந்த பிளாட்லேயே தங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி என் ஃப்ரெண்டுது ஒரு வீடு இருக்குது, அந்த அங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? உங்களால் எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு கோமா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு நேராக ராகவ தேடி போகிறாங்க. "வாங்க சோழன், நிலா ஏதாவது சொல்லிவிட்டாங்களா?" "ஆமாம் சொல்லிவிட்டாங்க, ஒரு பொண்ணு ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்க வந்தால் அவகிட்ட லவ் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.